அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்தந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ ஃபார்ம் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. காலேஜ்லேருந்து கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சப்ஜெக்ட், அதாவது கரண்ட் சப்ஜெக்ட், அரியர் சப்ஜெக்ட்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த ப்ரிவியூ ஃபார்மில். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத, அதாவது இப்போ இந்த எக்ஸாம் ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே 4 தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மே 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock வரை டைம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெனி மோர் காலேஜஸில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாலே இல்லை 10 days பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி தான் கேள்விப்பட்டேன். இன்கேஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஸோ இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே 4க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் அப்படின்றத நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றத வந்து பே பண்ணிவிடுங்க. போன நவம்பர் டிசம்பர் எக்ஸாமினேஷனுக்கு ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னால். ஸோ அதில் அரியர் வச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கி பார்க்குறதுக்காக. ஸோ அவங்களுமே இது அரியராக கன்சிடர் பண்ணுறதுனால ஃபோட்டோ காப்பி தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து தான் ஃபீஸ்லாம் பே பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணுறாப்புல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு. தேங்க்யூ.